நேர்களே, இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கான அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமில் இங்கிலாந்து அணி தன்னால் முடிந்தவரை போராடி இந்த தோல்வியை தழுவியிருக்கிறது. குறிப்பாக ஜேக்கப் பெத்தல் 105 ரன்களை விளாசி அதிரடி காட்டியிருக்கிறார். ஆனால் 20 ஓவர்களில் 254 என்ற இலக்கை இங்கிலாந்தால் எட்ட முடியவில்லை. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமில் வெறும் 7 ரன்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்திய அணியின் பவுலிங்கை மிக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கான T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இருவரும் களமிறங்கினார்கள். இந்த முறையும் தனது தொடர் அவுட் ஆஃப் ஃபார்மை கண்டினியூ செய்த அபிஷேக் சர்மா 2வது ஓவரில் 9 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ஆனால் சஞ்சு சாம்சன் கடந்த போட்டியைப் போலவே இந்த முறையும் மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் அதிரடியாகவும் விளையாடி 89 ரன்களை குவித்தார். அவர் 42 பந்துகளில் 89 ரன்களை குவித்தார். இதில் 7 சிக்சர்களும் 8 பவுண்டரிகளும் அடங்கும். அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்களும் மிக சிறப்பாகவே செயல்பட்டனர். இஷான் கிஷன் 39 ரன்கள் எடுத்தார். சிவம் தூபே சிறப்பாக விளையாடி 43 ரன்களை எடுத்தார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் சிறிது சரியாக செயல்படவில்லை. ஆனால் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக விளையாடி 27 ரன்களை எடுத்தார். திலக் வர்மா ஒரு கேமியோ இன்னிங்ஸ், அதாவது 7 பந்துகளில் 21 ரன்களை எடுத்து ஒரு கேமியோ இன்னிங்ஸ் விளையாடினார். இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் ஆனது 20 ஓவர்களுக்கு 7 விக்கெட் இழப்புக்கு 253 ரன்களை எடுத்தது. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமானால் 254 ரன்களை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜாஸ் பட்லர் முதல் ஓவரில் அதிரடி காட்டினார். ஆனால் பில் சால்ட் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தார். இமாலய இலக்கை எட்ட வேண்டிய காரணத்தினால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரன் குவிப்பில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். எனவே அதன் போலவே அவர்கள் ரன் குவிப்பிலும் ஈடுபட்டார்கள். ஆனாலும் ஒரு புறம் விக்கெட்களையும் இழந்தார்கள். ஆனால் ஜேக்கப் பெத்தல் மற்றும் வில் ஜாக் இந்த இருவரும் ஜோடியும் இந்திய அணியின் பந்து வீச்சினை நாலாபுறமும் பவுண்டரிகளுக்கு சிதறடித்தார்கள். குறிப்பாக ஜேக்கப் பெத்தல் மிக சிறப்பாக விளையாடி வருண் சக்கரவர்த்தியின் சுழலை சிக்சர்களுக்கு சிதறடித்தார். 254 என்ற இமாலய இலக்காக இருந்தாலும் ஜேக்கப் பெத்தலின் விக்கெட்டை எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற கட்டாயத்திற்கு இந்திய அணி தள்ளப்பட்டது. அந்த அளவுக்கு மிக அதிரடியாக விளையாடினார் ஜேக்கப் பெத்தல். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்களுக்கு 64 ரன்களை விட்டுக் கொடுத்து வெறும் 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்கிறார். இவரின் எக்கனாமி 16ஆக இருந்திருக்கிறது. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமில் பிரம்மாண்டமாக ஒரு செஞ்சுரியை பதிவு செய்திருந்தார் ஜேக்கப் பெத்தல். 45 பந்துகளில் அவரது சதத்தை பூர்த்தி செய்தார். இறுதி வரை இந்த போட்டி யார் பக்கம் வெற்றி என்ற விறுவிறுப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது. கடைசி 6 பந்துகளில் 30 ரன்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இங்கிலாந்து அணி இருந்தது. அந்த ஓவரினை அக்சர் பட்டேல் வீசுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. 20வது ஓவரை சிவம் தூபே வீசினார். இந்த உலகக்கோப்பையை பொறுத்தவரை சிவம் தூபே அதிக ரன்களையே வாரி வழங்கியிருக்கிறார் ஒரு ஓவரில். ஆனாலும் ஒரு டூஆடை போட்டியில் 20வது ஓவரை சிவம் தூபே வீசினார். முதல் பந்தில் 2 ரன்கள் ஓட ஜேக்கப் பெத்தல் நினைத்தார். ஆனால் அவர் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இந்த போட்டியில் ஒரு திருப்பு முனையாக அது அமைந்திருந்தது. ஆனாலும் கடைசி ஓவரை வீசிய துபேவின் ஓவரை இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் சிதறடித்தார்கள். இறுதியில் ஒரு பந்துக்கு 14 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கடைசி பந்தில் சிக்ஸர் ஒன்றை அடித்தார் ஆர்ச்சர். இதனால் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத் மைதானத்தில் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி எதிர்கொள்ளும். நேயர்களே.